இந்த தடையை மட்டும் எடுத்துட்டா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த தடை இருந்தது அப்படின்னா பணம் அப்படின்றது எவ்வளோ வந்தாலும் நிலைக்காது, வர்றதையும் கூட தடுக்கும். நம்மளோட ஆழ்மனம் நம்ம கெட்டவங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த சேர்ந்த பணத்தை சீக்கிரமாக செலவு பண்ணிடணும். இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணாதான் வண்டி ஓடும். ஆனால் வண்டி ஓடுறதுக்கு இன்னொரு செயலையும் பண்ணணும், அதுதான் வந்து ஆக்சிலேட்டரை மிதிக்கிறது. பணம் அப்படின்றது உங்களுக்கு தேவைக்கு மேலே தானாகவே அதுவாக வந்து சேரும். The Seventh Sense. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன், இதை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு யோசிக்காமல் சொல்லுங்கள். அந்த வார்த்தை இதுதான், பெரும் பணக்காரர்கள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு சுயநலவாதிக, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, திமிர் பிடிச்சவங்க, ஏமாற்றுக்காரங்க, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களோட ஆழ்மனம் உங்களை பணக்காரராக மாற விடவே விடாது. இந்த பணக்காரங்க எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு முட்டாள்தனமான பதிவு எப்படி ஆள் மனசில் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசில் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், அவங்களுக்கு என்னப்பா, அவங்க பணக்காரங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கொஞ்சம் திமிராக தான் நடந்துக்குவாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்குது அப்படி தான் கொஞ்சம் திமிராக இருப்பாங்க. அட, பணம் வந்தாலே ஆளே மாறிடுறாங்கப்பா, பண திமிரில், பணம் இருக்குங்கிற திமிரில் ஆடுறாங்க, இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். பணம் ப்ளஸ் திமிரு, கெட்டவங்க, இப்படிங்கிற மாதிரி ஒரு கீவேர்ட் நம்ம ஆள் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். நம்ம வளர வளர நம்ம பெரியவங்க, நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த பணக்காரர்களை பார்த்து சொன்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம ஆள் மனசில் இப்படி பதிஞ்சிருக்கு. இது பத்தாதுன்னு எல்லா படத்துலையும், இந்த தனி ஒருவன் மாதிரி படத்துல எல்லாம் யார் பணம் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவன் தான் வில்ல. ரியல் எஸ்டேட் அதிபராக அந்த கடத்தெல்லாம் பண்ணுவான், ஆனால் பணம் நிறைய வச்சுருப்பான். பணம் நிறைய வச்சுக்கிற காலேஜ் அதிபராக அவன் தப்பு பண்ணுவான். அதாவது பணக்காரன் கெட்டவன், பணக்காரன் ப்ளஸ் கெட்டவன் அப்படின்ற பதிவு உங்களோட சின்ன வயசுலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் ஆள் மனதில் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஆள் மனசில் அப்படி பதிவு வந்துட்டா எனக்கு என்னப்பா பாதகம் வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பணக்காரங்கன்னா கெட்டவங்கன்னு ஒரு பதிவு இருக்குது. நீங்கள் சின்ன சின்னதாக பணம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரன் ஆகிட்டே வர்றீங்க. பணம் நீங்கள் சேருது, நீங்கள் பணக்காரன் ஆகிட்டு வரும்போது உங்களோட ஆள் மனசில் நானும் பணக்காரன், பணக்காரங்கன்னா கெட்டவன் அப்படிங்கிற ரெண்டு பதிவும் ஒரு முரண்பாட்டை கிரியேட் பண்ணும். நம்மளோட மூளையில் இருக்கிற பயமையம் அது வந்து ஒரு பயத்தை தூண்டும். எப்போ அப்படின்னா நம்மளை அறியாமல் ஒரு பயம், ஒரு பதட்டம், ஏதோ ஒன்று தூண்டும். ஏன் பணக்காரங்க நம்மக்கிட்ட பணம் வந்துருச்சு, பணக்காரங்கன்னா கெட்டவங்க அப்படின்ற ரெண்டு பதிவும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கும். இதனால தான் பெரும்பாலானவங்க ஏழ்மை நிலையிலேருந்து பணக்காரங்க ஆன உடனே ஏதோ ஒரு முட்டாள்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று அவசர செலவு பண்ணி விடுறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை புரட்டி பாருங்கள், சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள், இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். நம்மளோட ஆழ்மனம் நம்ம கெட்டவங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த சேர்ந்த பணத்தை சீக்கிரமாக செலவு பண்ணிடணும், இல்லை ஏதோ ஒன்று முதலீட்டில் போட்டுடணும் அப்படின்னு ஏதோ ஒன்று முடிவை எடுத்து, அதாவது இந்த உணர்வு பூர்வமாக முடிவை எடுத்து மறுபடியும் கீழே ஏழையாக இறக்கி விட்ட அப்புறம் தான் அந்த ஆள் மனசு நிம்மதி அடையும். இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இது எல்லாமே நம்மளோட நனவு மனம், கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாமையே நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆள் மனசு முடிவை எடுத்துரும், அதுக்கு சரியான காரணங்களை, லாஜிக்கில் ரேஷனல் காரணங்களை, என்னென்னா தர்க்க ரீதியான காரணங்களை நம்மளோட மேல் மனசு தேடும். முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கான காரணங்களை அடுக்கி வைக்கும். இந்த மாதிரியான பதிவு ஏதாவது உங்ககிட்ட இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மாதிரியான பதிவுகள் நீங்கள் பணக்காரராவதை தடுக்கும். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறத அது தடுக்கும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 வழிகளில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வழி, நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு பொருளையோ இல்லை ஒரு சேவையோ வந்து நீங்கள் மக்களுக்கு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த விலையை நிர்ணயம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் வரும். ஐயோ, நான் வந்து கரெக்டாக தான் செயல்படுறேன்னா, அதாவது சரியான விலையை நிர்ணயம் பண்ணுறக்கே ஒரு தயக்கம் வரும். உங்களோட பொருள் எவ்வளவு குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, உங்களோட சேவை எவ்வளவு உயரிய சேவையாக இருந்தாலும் அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுறக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் வரும். அதிக விலை வச்சா நம்மளும் வந்து அந்த சினிமா கெட்டவங்க மாதிரி, சினிமாவில் வர்ற பணக்காரங்கள் மாதிரி கெட்டவங்கள் ஆகிடுவோமோ அப்படின்னு. ரெண்டாவது, பணம் உங்கள் கைக்கு வந்துட்டதுக்கப்புறம் ஒரு வியாபார வாய்ப்போ இல்லை ஒரு வாய்ப்போ ஒன்று தேடி வரும். ஒரு கோபத்தின் காரணமாகவோ பயத்தின் காரணமாகவோ, அது என்னன்னே தெரியாது, அந்த இனம் புரியாத பயம், கோபம், இதை காரணமாக அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரிச்சிடுவீங்க. அடுத்தது 3, பணம் வந்துருச்சு, இன்னும் வந்து இதே மாதிரியே மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சரியான வழிமுறை தெரியாமல் ஒரு தொழிலையோ ஒரு முதலீட்டிலையோ எந்த விதமான அனுபவம் இல்லாமல் அதில் கொண்டு போய் போட்டு
பணத்தை இழந்துடுவீங்க. சில பேர் யாருக்காவது கடன் கொடுப்பாங்க, அது வராமல் போகும். உங்களோட ஆள் மனசு செய்கிற இந்த முட்டாள்தனத்தை அப்படியே சுக்குநூறாக உடைக்கிறதுக்கு ஒரு நிஜமான பணக்காரனுக்கு பணம் வந்தால் அவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பணக்காரங்க எல்லாருமே சினிமாவில் வர்ற வில்லன் கிடையாது. ஒரு நல்ல தொழில் பண்ணுறது மூலிமா நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. அது மூலமாக 1000-2000 குடும்பங்கள் வந்து பிழைக்குது. கோவில் நிகழ்ச்சிகள், அன்னதானம், இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து இந்த பணக்காரங்க கொடுக்குற டொனேஷன் மூலமாக தான் நடக்குது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. பணக்காரங்கனாலே கெட்டவங்க அப்படின்றது உங்கள் ஆள் மனசில் இருக்கிற ஒரு ரெட் சிப். அந்த இது உங்களையும் முன்னேற விடாமல் தடுக்கும். அதை இன்றைக்கே கலட்டி வீசுங்க. இல்லைன்னா நீங்கள் பணம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு ஆழ்மன ஒரு முடிவு எடுத்துப்பட்டு, அதாவது என்ன முடிவு, நீங்கள் திரும்பவும் ஏழையாகிறதுக்கு உண்டான ஒரு முடிவை எடுத்துகிட்டு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு உங்களை நம்ப வச்சிரும். சரி, ஓகே, இது புரிஞ்சுது. நம்ம பணத்தை ஈர்க்கறதுக்கு எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணும், எப்படிப்பட்ட பதிவுகள் நம்ம பண்ணணும். நம்ம பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். இந்த RAS ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம எது மேலே கவனம் வைக்கிறோமோ, எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதுக்குண்டான வாய்ப்புகளை நமக்கு கண்ணில் காட்டும். இந்த பணம் அப்படின்றது ஒரு புனிதமான ஆற்றல். நான் பணக்காரன் ஆனால் என் சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான புது பதிவை நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கோங்க. பணம் அப்படின்றது என்னோட உழைப்புக்கு கிடைக்கிற ஒரு வெகுமதி. என்னோட உழைப்பு அந்த பணம் அப்படின்ற வடிவில் மாறி இருக்குது, சேமிப்பாக மாறி இருக்குது. அந்த சேமித்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான புனிதமான ஒரு கருவி அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பணம் இருந்தால் நம்ம வாழ்க்கையை ஒரு எளிமையாக நடத்த முடியுது. பணத்தை கொடுத்தா நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முடியுது, பிடிச்ச உணவை சாப்பிட முடியுது. இப்படி எல்லாத்துக்குமே அந்த பணம் அப்படின்ற ஒரு கருவி காரணமாக இருக்குது. இது சம்மந்தமான அஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பாருங்கள். சரி, இந்த தடையை மட்டும் எடுத்துட்டா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த தடை இருந்தது அப்படின்னா பணம் அப்படின்றது நம்மளுக்கு நிலைக்காது. எவ்வளோ வந்தாலும் நிலைக்காது, வர்றதையும் கூட தடுக்கும். இது வந்து ஒரு முதல் படி, எசென்சியல் படி. நம்ம ஒரு வண்டியில் இருக்கிற பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறது மாதிரி இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணாதான் வண்டி ஓடும். ஆனால் வண்டி ஓடுறதுக்கு இன்னொரு செயலையும் பண்ணணும். அதுதான் வந்து ஆக்சிலரேட்டரை மிதிக்கிறது. அப்படின்னா என்ன, எந்த உழைப்பை இல்லை எந்த சர்வீஸை கொடுத்தா மக்கள் பணம் கொடுப்பாங்களோ அதுக்குண்டான ஸ்கில்லை கிரியேட் பண்ணிக்கிறது, அந்த வேலையை செய்கிறது. இந்த பணக்காரங்க மேலே இருக்கிற ஒரு வெறுப்பை வந்து நீக்கிட்டு நீங்கள் உங்களோட உழைப்பையோ வேலையோ வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் அப்படின்றது சர்வசாதாரணமாக தானாக வரும். இப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களோட ஆழ்மனம் அந்த பணம் வர்றதை தடுக்காது, வந்த பணத்தை வீணான செலவு செய்ய விடாது, நல்ல முறையிலேயே செலவு செய்ய வைக்கும், நல்ல வாய்ப்புகளை தேடி காட்டும். நிறைய பணம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமிக்டலா அப்படின்ற அந்த பய மையம் வந்து அந்த பயத்தை கிரியேட் பண்ணவே பண்ணாது. அதை எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம் பாதுகாப்பான முறையில் அப்படிங்கிற மாதிரி யோசனை செய்யும். இப்படி நீங்கள் தெளிவான மனநிலையிலிருந்து ஒரு முடிவை செய்யும்போது எந்த விதமான சக்தியாலையும் உங்களை தோக்கடிக்கவே முடியாது. இது ஏதோ ஜஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்றது கிடையாது. இது ஒரு நியூரோ சயின்ஸ். உங்களோட மைண்ட் செட்டு ப்ளஸ் வந்து உங்களோட உழைப்பு, இந்த ரெண்டையும் இணைச்சிங்க அப்படின்னா உங்களோட தலைவிதியை 100% மாற்றி எழுத முடியும். இன்றைக்கி உங்கள் மனசில் இருந்த பணக்காரங்க பற்றிய ஒரு ஆழ்மன தடையை இந்த வீடியோவில் உடைச்சிருக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன ஆழ்மன தடைகள் நம்மளை பணக்காரராக விடாமல் தடுக்குது, இந்த பணம் நம்மக்கிட்ட நிலைத்து நிற்காமல் அதை செலவு செய்ய தூண்டுது அப்படிங்கிறத இந்த பணம் அப்படின்ற சீரீஸில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அது வரைக்கும் இந்த ஆழ்மன தடையை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களோட உழைப்பு அல்லது சேவையை மக்களுக்கு கொடுங்க. பணம் அப்படின்றது உங்களுக்கு தானாக வரும். அதுவும் உங்களோட தேவைக்கு மேலே தானாகவே அதுவாக வந்து சேரும். நன்றி நண்பர்களே.